ஸோ எல்லாருக்குமே கால்சியம் தேவை. பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க வரைக்கும் கூட எல்லாருக்குமே கால்சியம் கண்டிப்பாக தேவை. நம்ம இன்றைக்கி வந்து மெயினாக ஒரு 50 வயசு மேலே இருக்கிற அம்மாக்கள், மெயினாக போஸ்ட் மெனோபாசல் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகும் போது வந்து எலும்புக்கான வீக்னஸ், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிறது, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் ரொம்பவே காமனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் சோர்சஸ் ஆஃப் கால்சியம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 1200 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கண்டிப்பாக தேவை. அதை டயட்லேயே கொடுத்துடலாம். அப்படி ஒருவேளை அவங்களால டயட் எடுக்க முடியலன்னா சப்ளிமெண்ட்டோட கொடுக்கலாம். அண்ட் பெஸ்ட் வெஜ் சோர்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம கேப்பை, தண்டைக்கீரை, முருங்கைக்கீரை அண்ட் எள்ளு அண்ட் இப்போ மில்க் இதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா மில்க்கு, யோகட்டு இதெல்லாம் எடுக்கலாம். அண்ட் பெஸ்ட்டு நான்வெஜ் சோர்சஸ் தான் இருக்கிறதுலே கால்சியம் அண்ட் விட்டமின் டி வந்து ஹையானது. எது அப்படின்னா மெயினாக வந்து ஃபிஷ்ஷு, அதில் வந்து நம்ம நெத்திலி மீன், மத்தி மீன், அப்புறம் ஒரு ப்ரான்ஸு, நண்டு, அப்புறம் ஒரு எக் யோக், மஞ்சள் கரு, இதெல்லாம் வந்து நல்லாவே ஒரு ஹை கால்சியம் கண்டென்ட் உள்ளது. அண்ட் கால்சியம் வந்து போன் ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது, டீத்துக்கு, ஈவன் வந்து ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அண்ட் சுகர், ஈவன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு கூட இந்த கால்சியம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்பாக்கள் வந்து டோன்ட் வரி, எல்லா அட்வைஸுமே அம்மாக்களுக்கே கொடுக்குறாங்க, அப்பாக்களுக்கு இல்லைன்னு நினைக்க வேணாம். நீங்கள் 50 வயசை தாண்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் 1000 மில்லிகிராம் பர் டே வேணும். இதே நீங்கள் 70 வயசை தாண்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1200 மில்லிகிராம் பர் டே உங்களுக்கு கால்சியம் வேணும். இந்த சோர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கால்சியம் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து நீங்கள் ஏற்கனவே கிட்னி டிசீஸ் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லை ஹைப்பர் கால்சியமியாக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ஹெல்த் கேர் கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த அட்வைஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டயட்ரி கால்சியம், அதாவது நம்ம சப்ளிமெண்ட் மூலமாக எடுக்கிற கால்சியமை விட டயட்டில் எடுக்கிற கால்சியம் ரொம்பவே நல்லது. அண்ட் தேங்க்யூ, ஷேர் திஸ் வீடியோ.